பாலிவுட் பக்கம் போனவங்க அங்க ரன்வீர் சிங்கோட நடிக்கிற வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. துரந்தரோட இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நட்சத்திர பட்டாளமே பெருசா இருக்கிறாங்க. பாலிவுட்ல பெருசா இருக்கிற சஞ்சய் தட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்ஜுன், அதன் பிறகு பாத்தீங்கன்னா மாதவன். இது மாதவனா அப்படி கண்டுபிடிக்கவே உங்களுக்கு 2 செகண்ட் எடுக்கும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது இது பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம், ட்ரூ இன்சிடென்ட்ஸை வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கறது அவங்களே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது என்னடா பேபி சாரோட இவ்வளவு க்ளோஸா இருக்கா, ஐயோ என்னால பார்க்க முடியல, கண்ண கழுவுகளா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஏன் இன்னொரு விஷயம் தட்டுப்படுதுன்னா, பேபி சாராக்கு 20 வயது, ரன்வீர் சிங்குக்கு 40 வயது. கிட்டத்தட்ட 20 வயசு வித்தியாசத்துல வந்து ஹீரோ ஹீரோயினா நடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே வந்து நிறைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து இதே மாதிரிதான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நம்மளோட தமிழ் திரையுலகிலே பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தும் மீனாவும் என்னதான் வந்து இதே மாதிரி வந்து அப்பா பொண்ணு ரேஞ்சில நடிச்சிருந்தாலும் கடைசியில இவங்க 2 பேருமே வந்து ஹீரோ ஹீரோனா பேரப் பண்ணி நடிச்சாங்க இல்லையா. இப்ப அதே தான் பாலிவுட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் தமிழ் திரையுலகில இது நிறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ இந்த மாதிரி போட்டோஸை பார்க்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.